மாநிலமான மகாராஷ்டிரா உள்ளிட்ட சில மாநிலங்களில் வரத்து குறைவே விலையேற்றத்திற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. சாமானியர்களுக்கு கண்ணீரை வரவழைக்கும் வெங்காயத்தின் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கிலிருந்து சென்னை, மதுரை, டெல்லி, கொச்சி, கவுஹாத்தி, எர்ணாகுளம் ஆகிய நகரங்களுக்கு ரயில்கள் மூலம் வெங்காயம் கொண்டு செல்லப்படுகிறது. ரயில்களில் கொண்டுவரப்படும் வெங்காயமானது முதலில் மொத்த விற்பனை சந்தைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். பின்னர் அங்கிருந்து கூட்டுறவு விற்பனை நிலையங்களுக்கு விநியோகம் செய்யப்படும். வெளிச்சந்தைகளில் செயற்கையாக உருவாக்கப்படும் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் இந்நடவடிக்கை எதிரொலியாக வெங்காயம் விலை விரைவில் குறையும் என்று தெரிகிறது. தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 1294 ஏக்கர் நிலப்பரப்பில் மின் வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தொழில்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய போது அவர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டார். சிப்காட் நிறுவனத்தால் 774 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் இந்த மின் வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா மூலம் 7000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்ப்பதுடன் 10,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் கீர்த்தனா கூறினார். புதுக்கோட்டையில் 500 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சிறிய ஜவுளி பூங்கா, விழுப்புரம் ஓமந்தூர் பகுதியில் 146 கோடி ரூபாயில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். உப்பள தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் மழைக்கால நிவாரணத் தொகை 7000 உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் மகளிர் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக வெற்றி மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் 500 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கீர்த்தனா அறிவித்தார். தொழிற்பூங்காக்களில் இயங்கும் தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பாதுகாப்பான தங்குமிட வசதி தேவையினை பூர்த்தி செய்யும் வகையில் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் 2ஆம் கட்டமாக 2500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான தங்குமிட வசதி மற்றும் கட்டிடம் 130 கோடி திட்ட மதிப்பீட்டில் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் கட்டப்படும். சிப்காட் தொழிற்பூங்காக்களின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக பொறுப்பு சார்ந்த முன்னெடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தற்போதுள்ள சிப்காட் தொழிற்பூங்காக்கள் சுமார் 100 கோடி மதிப்பீட்டில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழிற்பூங்காக்களாக மேம்படுத்தப்படும். மேலும் பணியாளர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள், தீயணைப்பு நிலையங்கள் மற்றும் சுகாதார மையங்கள் அமைக்கப்படும். தஞ்சாவூரில் நடந்த பரவாயில்ல, கீர்த்தனா தொழில்துறையே கொண்டு வந்த சட்டசபையில் பேசியாச்சு. திமுக தோக்கடிக்கிறதுக்குன்னு பயங்கரமாக வேலை நடக்குது. பரவாயில்ல. குடிநீர் பணியாளர் சங்கம் நடவடிக்கை எடுக்க மாநில மகளிர் ஆணையத்திற்கு தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்தது.